மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலிருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் ஆண்மையின்மை அல்லது ஆண்குறியிலே ஏற்படுகின்ற விரைப்பற்ற தன்மை இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய காரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது காரணமாக நான் கார்டியோஜெனிக் காசஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதிலே நான் இந்த முன்னிற்கும் சுரப்பி ப்ரோஸ்டேட்டை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். இந்த முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுகிற புற்றுநோயை பற்றி உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். இதிலே நான் கட்டாயமாக ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த முன்னிற்கும் சுரப்பி அல்லது ப்ரோஸ்டேட்டில் இருந்து பலதரப்பட்ட ரசாயன பொருட்கள் சுரக்கப்படுகின்றது. ஏன் இந்த ரசாயன பொருட்கள் சுரக்கப்படுகின்றது என்றால், எங்களுடைய இந்த விந்து, அதை நாங்கள் சுக்கில பாயம் அல்லது சுக்கில புடகம் என்று சொல்லுவோம். நாங்கள் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற போதோ அல்லது சுய இன்பம் காணுகின்ற போதோ ஆண்கள் இந்த சுக்கில புடகம் வெளியேறுகிறது. அந்த புடகத்தினுடைய அந்த தண்ணியினுடைய, அதாவது விந்துக்கள் நிறைந்த அந்த திரவத்தினுடைய திரவ நிலையை லிக்விட் ஃபார்மிலே வைத்திருப்பதற்காக பலதரப்பட்ட ரசாயன பொருட்கள் இந்த முன்னிற்கும் சுரப்பி அல்லது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இருந்து சுரக்கப்படுகிறது. இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, பெண்களுக்கு இல்லை. அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரசாயன பொருட்கள், அதாவது பாவிக்கப்படாமல் விட்டால், அதாவது இந்த முன்னிற்கும் சுரப்பி அல்லது ப்ரோஸ்டேட் கிளாண்டினாலே சுரக்கப்படுகின்ற இந்த ரசாயன பொருட்கள் பாவிக்காமல் விட்டால் அவருக்கு அந்த இடத்திலேயே அந்த ரசாயன பொருட்கள் அந்த முன்னிற்கு சுரப்பிலே தேங்கி அவருக்கு புற்றுநோய் வரும். எனவே இதில் இருந்து உங்களுக்கு தெரிவது என்னவென்றால், ஒரு ஆண் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்து கொள்ளாவிட்டால் அவருக்கு கூடுதலான அளவு இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ப்ரோஸ்டேட் கார்சினோமா என்று சொல்லுவோம். அது ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இதை அடிப்படையாக வைத்து 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே 30,000 பேரை அவர்கள் ஆண்களை எடுத்து பரிசோதித்து பார்த்தார்கள். அதில் பார்க்கின்ற போது இந்த சுய இன்பம் அல்லது மெஸ்ட்ருபேஷன் செய்கின்ற ஆண்களுக்கு இந்த புற்றுநோயினுடைய அளவு 33 இருந்து, அதாவது முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகின்ற இந்த ப்ரோஸ்டேட் கார்சினோமா என்று சொல்லப்படுகிற புற்றுநோயின அளவு 33% விழுக்காடுலேருந்து 35% விழுக்காடு வரை குறைவடைந்து இருக்கின்றது. இந்த மெஸ்ட்ருபேஷன் ஆனது ஒரு மாதத்திலே அவர்கள் 20 தரம் செய்திருக்கிறார்கள். எனவே இதில் இருந்து உங்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்காதவர்கள் அல்லது திருமணம் முடித்தாலும் பாலியல் உறவிலே ஈடுபடாதவர்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் அல்லது முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகின்ற புற்றுநோயானது மிகவும் கூடுதலாக ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள் அல்லது வாட்ஸ்அப் மற்ற ஊடகங்களின் மூலமாக, சமூக ஊடகங்களின் மூலம் தொடர்பு கொள்கிறார்கள். பல பேருடைய கேள்வி என்னவென்றால், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்னும் இப்படி ஒரு கேள்வி வருகிறதா என்று யோசிக்கின்ற போது பெரிய நேரத்தில் ஒரு குழப்பமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது. ஐயா, சுய இன்பம் செய்வதனாலே என்னுடைய ஆண் கொறியினுடைய நீட்சித்தன்மை, எழுச்சித்தன்மை, விரைப்புத்தன்மை குறையுமா? சுய இன்பம் செய்வது சரியா பிழையா? எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு வைத்தியரும் சரியோ பிழையோ என்று சொல்ல முடியாது. எனவே இந்த சுய இன்பம் காணுகின்ற போது, சுய இன்பம் என்று சொல்லுகின்ற போது அதை நாங்கள் ஆண்கள் செய்கின்ற மெஸ்ட்ருபேஷன் என்று சொல்லுவோம். இந்த சுய இன்பம் காணுவதற்கும் ஆண் குருணிய எழுச்சிக்கும் விரைப்புத்தன்மைக்கும் ஆண் குருணிய அளவுக்கும் ஒரு விதமான தொடர்பும் கிடையாது. நான் முதலிலே சொன்னது போல சுய இன்பம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அதிலே இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகின்ற இந்த ப்ரோஸ்டேட் கார்சினோமாவை எங்களாலே கூடுதலான அளவு குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த சுய இன்பம் காணுவது தவறல்ல. அதே நேரத்திலே ஒவ்வொரு கதைகள் போய்கொண்டிருக்கின்ற சமூக ஊடகங்களிலே நாங்கள் எங்களுடைய வைத்தியர்கள், ஆங்கில வைத்தியர்கள் சொல்லலாம், இந்த வைத்தியர் சொல்லுகின்றதில் அதற்கும் இந்த விரைப்புத்தன்மை அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இடையிலே ஒரு விதமான தொடர்பும் கிடையாது. அதே நேரத்திலே நான் சொல்லுகிறேன், பலவிதமான நன்மைகளைத்தான் இந்த மெஸ்ட்ருபேஷன் அல்லது சுய இன்பம் காணுவது கொடுக்கின்றது. ஒன்று, மனதில் ஏற்படும் அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைகிறது.
டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் மிகவும் அதிகளவு குறைகின்றது. அதே நேரத்தில் வேறு சமூக பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கின்றது. அதே நேரத்தில் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது, உதாரணமாக ஒருவருக்கு தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய பெண் துணையினோ இருக்கின்ற போது உடனடியாக விந்து வெளியிலே வருகிறது என்றால், அந்த சுக்கிலப்பாயம் வருகிறது என்றால், அதை கன நேரத்துக்கு நீடிப்பதற்காக என்ன செய்யலாம்? அவர் தன்னுடைய பெண்ணுடன், ஆண் பெண் துணையுடன் இருப்பதற்கு முதல் சுய இன்பம் கண்டு அதன் பிற்பாடு அந்த பெண் துணையுடன் இருக்கின்ற போது கூடுதலான நேரத்திற்கு இந்த பாலியல் தொடர்பு கொள்ளுகின்ற நேரத்தை நீடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சுய இன்பம் செல்கின்ற போது ஒரு விதமான தீமையும் கிடையாது. அதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகள் தான் ஏற்படுகிறது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சமூகமும் சமயமும் வெவ்வேறு விதமான கதைகளை சொல்லலாம். இதுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. நாங்கள் சொல்லுகிறோம், மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் இதை சொல்லுகிறோம். அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த அடிக்கடி சுய இன்பம் காண்பதனாலே ஆண்குறியிலே விரைப்புத்தன்மை குறைகின்றது என்பது முற்றிலும் பிழையானது. அதே நேரத்திலே ஆண்குறியினுடைய நீளத்துக்கும் விரைப்புத்தன்மைக்கும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் அதில் முற்றிலுமே இரண்டுக்கும் இடையிலே ஒரு விதமான தொடர்புமே கிடையாது. என்றபடியினால் இந்த நிகழ்ச்சி போனவுடன் பல பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது நேரடியாக தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்கப் போகிறார்கள். பரவாயில்லை. ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் இயலுமான மட்டும் எங்களுடைய இலங்கை நேரத்தின்படி, லோக்கல் டைமின் படி 10 மணிக்கு பிறகு என்னுடன் தொடர்பு கொண்டீர்களாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். என்னுடைய வேலை பளுவின் காரணமாக இலகுவாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே நாங்கள் அடிக்கடி சுய இன்பம் மெஸ்டுபேஷன் செய்கின்ற போது ஆண்குறியினுடைய நீளம் சுருங்கும், ஆண்குறியின் எழுச்சித்தன்மை குறையும், அல்லது மனைவி இருக்க முடியாத தன்மை ஏற்படும், அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும் என்ற சொல்கையானது முற்றிலும் பிழையானது. ஆனால் மற்ற பக்கம்தான் சரி. இதன் காரணமாக எழுச்சித்தன்மை கூடலாம், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வராது போன்ற பிரச்சனைகளை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது பலதரப்பட்ட சமுதாய சீர்கேடுகளையும் இந்த மெஸ்டுபேஷன் ஆனது குறைக்கும். உதாரணமாக ஒரு சிறு கதை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார், வேறு பெண்களுடன் போய் அவர் தொடர்பு கொள்ள பயமாக இருக்கின்றது என்றபடி அவர் என்ன செய்கிறார், வேறு ஒரு வீதியிலே இருக்கிறவருடன் கொண்டு போய் அவர் தொடர்பினை கொள்ளுகின்ற போது அங்கு சமுதாய பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை போன்ற பல பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் அவருடைய அதாவது ஆண் வேட்கையை, அதாவது உணர்ச்சியை குறைப்பதற்காக அவர் இந்த மெஸ்டுபேஷனிலே சுய இன்பம் காணுவாக இருந்தால் அதை கூடுதலான அளவு குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மன அழுத்தத்தை குறைக்கின்ற ஒரு நல்ல வழியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே ஆராய்ச்சி முடிவுகள் கூட ஒரு மாதத்துக்கு 20 தரம் சுய இன்பம் காணுவதற்கு இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புரோஸ்டேட் கிளாண்ட் ஏற்படுகின்ற புற்றுநோய், காசினோமா மிகவும் குறையும். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 77 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.